Continuous Official 2 இதனால கூட உங்களை இந்த வீடியோ மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு கூட உங்க மத்தியில ஒரு சின்ன காரியத்தை உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு என்ன காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும். அந்த சூழ்நிலைகள் நம்மளுடைய இருதயத்துக்கு ரொம்ப கசப்பான ஒரு சூழ்நிலையா இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளை பத்தின அவதூறுகள் இல்ல நம்மளை பத்தின தவறான கருத்துக்கள் பரவப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கும். அது செய்தது யாருன்னு பார்த்தா நம்மளோட இருதயத்துக்கு ரொம்ப நெருங்கினவர்களா இருக்கும், இல்ல நம்மளுடைய சூழ்நிலையில நம்மளோட கூட கடந்து வந்தவர்களா இருக்கும், இல்ல நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான அங்கத்தை உடையவர்களாக இருப்பாங்க. ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் அவங்க செய்யும் பொழுது நம்மளுடைய இருதயம் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும். கண்டிப்பா இந்த காரியத்தை குறித்து நான் அவங்களோட கூட பேசுவேன். இந்த காரியத்தை அவங்க முகத்துக்கு நேரா நான் கேட்பேன், நான் என்னைக்கு இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நிறைய ஆதங்கங்களை வளர்த்திக்குவோம். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு சூழ்நிலை டப்புன்னு கிடைக்கும், அந்த சூழ்நிலையை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள பத்தின ஒரு அவதூறுகளையோ இல்ல அவங்கள எப்படா பழி வாங்கணும், இல்ல இந்த காரியத்துல அவங்கள நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி அவங்கள விட நம்ம டாப்ல போகணும் அப்படின்ற காரியத்துல ரொம்ப மும்முரமா இருந்து சில நேரங்களில் நம்மளுடைய டிக்னிட்டியை நம்ம விட்டு கொடுத்துருவோம். அவங்க பண்ணின அதே தவறுகளை நம்மளும் பண்ணிடுவோம். வேதத்துல தாவீது அப்படிங்கிற ஒரு மனுஷர் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக, அதுவும் தன்னுடைய எதிரியான சவுல் கிட்ட இருந்து தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு மலையிலுள்ள ஒரு குகையில அவர் தங்கி இருப்பார். அதே மலையில இருக்கிற குகையில தன்னுடைய எதிரியான சவுலும் வந்து அந்த இடத்துல தங்குவார். அப்போ தாவீதனுடைய வீரர்கள்லாம் போய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண்டவரே உங்களுக்கு எதிரியானவர் வந்து பக்கத்துலதான் இருக்காரு, நம்ம இப்ப நினைச்சா அவரை கொன்ற கூட முடியும், நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை ஏவி விடுறாங்க. ஆனா தாவீதோ அப்படி செய்யாமல், அதாவது சவுல் தன்னை கொல்லவர் அந்த நேரங்கள்ல கூட சவுல் தன்னை கொல்ல வந்திருக்கிறார், தன்னை தான் தேடி வந்திருக்கிறார், அவரால் எனக்கு ஆபத்து நிறைய இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் கூட அப்படின்னா சவுலுடைய ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம் கிழிச்சு, அதாவது அவருடைய சால்வையில ஒரு ஓரத்தை மாத்திரம் கிழிச்சு எடுத்துட்டு போறாரு. அதுக்கு கீழே நம்ம வசனங்களை பார்க்கிறோம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான காரியங்களோ இல்ல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையோ இருக்குமானால் இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னா, தேவன் காரியத்தை நடப்பிக்கிறதுக்காக உங்களை நீங்கள் தாழ்மைப்படுத்தணும். அவங்க செஞ்ச பிரகாரம் நானும் அவங்களுக்கு செய்வேன், அவங்க செஞ்சதை நான் அவங்களுக்கு சரி கட்டுவேன் என்று சொன்னால் கர்த்தருடைய பார்வைக்கு அது அநியாயமா தெரியும். அது மட்டும் இல்ல, உங்க மேல அவருக்கு கோபம் எழும்பும். ஏன் அப்படின்னா, என்னோட பிள்ளை எனக்கு இடம் கொடுக்கலையே, என்னோட பிள்ளை என்னுடைய தாழ்மையை எடுத்துக்கலையே, என்னோட பிள்ளை என்னுடைய அன்பையோ இல்லை என்னுடைய குணத்தையோ பிரதிபலிக்கலையே அப்படின்னு அவருடைய இருதயம் கண்டிப்பா வாடி போகும். அந்த ஒரு காரியத்துக்கு நம்ம இடம் கூடாமல் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்மையுடையவர்களாயும் தேவனுக்கு முன்பாக நலமானதை செய்கிறவர்களாயும் இருக்கணும். உங்களை குறித்து யார் அவதூறுகளை சொன்னாலும், யார் உங்களை பத்தின தவறுகளை பரப்பி விட்டாலும், உங்களுக்கு யார் உங்களுக்கான எதிரான காரியங்களை செய்தாலும் நீங்க அவங்களை தொட வேணாம். காரணம் என்ன அப்படின்னா, தேவன் அவங்களை அபிஷேகம் பண்ணினாரா என்று நமக்கு தெரியாது, ஆனா நீங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உங்களோட டிக்னிட்டியை நீங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைங்க. I hope you all enjoy the video. See you next video. Until bye, this is your Sam Karishma.